சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய ஆத்மா ராம ஆனந்த ரமண அச்சுத கேசவ ஹரி நாராயண பவமய ஹரண வந்தித சரண रघुकुलभूषण राजीवलोचन आदिनारायण अनंत शयन सच्चिदानंद श्री सत्यनारायण भूषण राजीवलोचन आदिनारायण अनंत शयन आदिनारायण अनंत शयन सच्चिदानंद श्री सत्यनारायण सच्चिदानंद श्री सत्यनारायण अच्युत केशव हरि नारायण अच्युत केशव हरि नारायण गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद வேற பாடுறவங்க பாடுங்க. राधे गोविंद राधे 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 गोविंद राधे 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 गोविंद राधे गोविंद राधे गोविंद वृंदावन चंद्र वृंदावन चंद्र राधे गोविंद वृंदावन चंद्र தாய்மானவர் பாடல். தாய்மானவர் பாடலில் சுகவாரி அப்படிங்கிற தலைப்பில் 4வது பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் 3 பாடல்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் இருந்து பார்த்துக்கலாம். மற்ற தாய்மானவர் பாடல்களும் அந்த யூடியூப்லேயே பார்க்கலாம், நிறைய இருக்குது.
இன்றைக்கு நம்ம விளக்கம் பார்க்க போகிறது 4வது பாடலை பார்க்க போகிறோம். நான் பாடுறேன். இந்த பாடல் இந்த பேப்பர் இல்லாதவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் நான் கொண்டு கொடுப்போம். இல்லாதவங்க வாங்கிக்கலாம். பாடலை நான் படிக்கிறேன், திரும்பி வாசிக்க. வாசித்த பிறகு நான் விளக்கத்தை ஆரம்பிக்கிறேன். என்பெல்லாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இளக மனது அழலின் மெழுகாய் இடையராது உருக வரும் மழை போல் இறங்கியே இருவிழிகள் நீர் இறைப்ப அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை உள்ளன்பிலாதயனை யாருக்காக அடிமை கொண்டாய் புலால் மயிர்தோல் நரம்பு எம்பு மொய்த்திடும் குலைக்குடலில் அருவருப்பு பொய்யல்லவே இதனை மெய்யென்று நம்பி என் புந்தி செலுமோ பாழிலே துன்பமாயை அலையவோ உலக நடை ஐயவொரு சொற்பனத்திலும் வேண்டிலேன் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே என்பதாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப. தாயுமானவர் இந்த பாடலிலே நம்முடைய உடலிலே உலக விஷயங்களுக்காக இந்த உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா உருகுது. என்னென்ன விஷயத்துக்காக இந்த உடல் உருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம காஞ்சனங்கள் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். ஆனா அடியார்கள்லாம் பாடும்போது என்ன சொல்றாங்க? ஊனினை உருக்கி உள்ளொளி திருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அப்படின்னு அடியார் பாடுறார். எதற்காக இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கின்றது? இந்த இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்து உலகத்தை படைத்திருக்கின்றானே. இருக்கிறதுலே ரொம்ப அரிதான பிறவி என்ன பிறவி? மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட பிறவியை நம்ம எதற்காக பயன்படுத்த வேண்டும் சொல்லி பார்த்தோமானால் பரமஹம்சர் சொல்லுகின்றார், நாம் பிறந்திருப்பது இறைவன் வழிபாட்டிற்காகவே. அப்போ நம்ம என்ன சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? வருமானம் எப்படி வரும்? பாட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பாடு யார் போடுறது? வருமானம் எப்படி வரும்? சோறு யார் போடுறது? அதுவும் செய்யணும். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருளையும் சம்பாதிக்கணும், இறைவனையும் கும்பிடணும். அப்படிதான் நம்மளுடைய பெரியவர்கள் அந்த காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. ஆன்மீகமும் இருந்திருக்கு, பொருளாதாரமும் இருந்திருக்கின்றது. அப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ எதற்காக இந்த உடல் உருக வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் என்பெல்லாம் நெக்குடைய அப்படின்னு சொல்றாரு. இந்த உடல்ல உறுதி வாய்ந்தது எது தெரியுமா? எலும்பு, நரம்புகள். மொத்தம் நம்முடைய உடல்ல 72,000 நாடி நரம்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய உடம்புல எலும்பு இல்லைன்னா நம்ம உடம்பு அப்படியே மூட்டையா சுத்திடலாம். ஒரு மூட்டை கட்டி கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்?
கொண்டு போய் வச்சுக்கலாம். எலும்பு இருக்கிறதுனால தான் நமக்கு இஷ்டம் போல என்ன பண்ண முடியல, வளைய முடியல. யோகா பண்ணி தான் வளைக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, எலும்பு அவர் சீக்கிரமாக என்ன ஆகாதான் மக்காது. ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவரை புதைக்கிறோம்னா நெருப்பில் எரிச்சா கூட அந்த எலும்பு என்ன ஆகாது, சீக்கிரமாக சாம்பல் ஆகாது. அந்த சாம்பலை தான் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், நம்ம கரைக்கிறோம். அப்போ உடம்புல வந்து சதை, மச்சை, சப்த தாதுக்கள் இருக்கின்றது. ரத்தம், மாம்சம், மேதா, எலும்பு, மஜ்ஜை, சுக்லம், ரசம், இத்தனையும் இருக்குது உடம்புல. வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மனித சரீரம். இந்த சரீரத்தில் அதி முக்கியமானது என்ன அப்படின்னா எலும்பு தான். அந்த மக்காத எலும்பு இந்த உலக விஷயத்துக்காக என்ன பண்ணுது, எலும்பு கூட என்ன பண்ணுது, உருகுது அப்படிங்கிறாங்க. எறும்பூர கல்லும் தேயும்பாங்க. நமக்கு சில நாட்களில் கொஞ்சம் வயசானா என்ன தேயுது, எலும்பு தேய்மானம் அடைஞ்சிருச்சு. டாக்டர் சொல்கிறாரா இல்லையா, எலும்பு தேய்மானம் அடைஞ்சிருச்சு. இப்போ எல்லாருக்கும் முக்கியமான வியாதி ஒன்று வருது, என்ன அப்படின்னா முட்டி வலி. என்ன வலி? மூட்டு வலி. டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ண உடனே என்ன செய்ய சொல்கிறாரு, உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன ஆச்சு அப்படின்னா தேஞ்சு போச்சு. அப்போ ஊர் உருக உள்ளம் உருகும். பொதுவாக இந்த உடலுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னா இன்னொரு பேர் இருக்கு, ஊன் அப்படின்னு சொல்லி பேரு. என்ன பேரு? ஊன். அப்போ இந்த எலும்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆத்ம சாதன வேகத்தில் எலும்பும் என்ன ஆகுதா, நெகிழ்கிறது. அடியார்கள் வந்து எப்படி வந்து உள்ளம் உருகி பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணம். என்பெல்லாம் நெக்கு உடைய அப்படிங்கிறது. எலும்பு உடையுது அப்படின்னா அது உருகனாத்தான் என்ன ஆகும்னா உடையுமா. அப்போ போன் வெயிட் நமக்கு அதிகமாக இருக்கு, நம்மளுடைய உடம்புல சதையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கெலிட்டன் தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஸ்கெலிட்டன். இந்த பள்ளிக்கூடம் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா எலும்பு கூடு வச்சுருப்பான். என்ன வச்சுருப்பான்? எலும்பு கூடு ஆராய்ச்சி கூடத்தில் வச்சுருப்பான். அப்போது எலும்பு இல்லாவிட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனால் ஆத்ம சாதனத்திற்கு, ஆன்மீகத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடல், மனது, உள்ளம், உறுப்புகள், இந்திரியங்கள் எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா இறைவன் பால் திருப்பப்பட வேண்டும். எல்லாமே உருகணும். ஊனினை உருக்கின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஊன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஹியூமன் பீயிங், சாலிடா. பரமஹம்சர் சொல்றாரு, மக்கள் உலக விஷயங்களுக்காக பணம் வேண்டும், பொன் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் சொல்லி குடம் குடமாக என்ன பண்றாங்க, கண்ணீர் அடிக்கிறார்கள். ஆனா யாராவது ஒருத்தர் இறைவா உன்னுடைய பாத கமலங்கள் வேண்டும், உன்னிடத்திலே நான் சேர வேண்டும், முக்தி அடைய வேண்டும், யாராவது அழுகிறாங்களா? அழுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. தொடர்ந்து என்ன பண்றது இல்லை, அழுகுறது இல்லை. அப்பப்போ கஷ்டம் வரும்போது என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. கஷ்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க, பார்க்க. அதனாலதான் சொல்லி வச்சார் மாணிக்க வாசகர், இமைப்பொழுதும் என் நெஞ்சில். ஆமா, தினந்தோறும் நம்ம எத்தனை வேளை சாப்பிட்றோம் சாமி, அதெல்லாம் கேட்காதீங்க, கணக்கே கிடையாது. எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கா. எங்களுக்கு வேற ஏற்கனவே சுகர் இருக்கா, அதனால எப்போ பாரு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, பசி இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, இமைப்பொழுதும் அப்படிங்கிறத விட நம்முடைய இறைவனுடைய நம்முடைய மனசுல இறைவனுடைய எண்ணம் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்காமல் இருக்க வேண்டும். கனவுல கூட என்ன கனவு வரணும் அப்படின்னா கடவுள் காட்சியா தான் வரும். அப்பேற்பட்ட நிலை மாறி மாறி இறைவனை நினைத்து நினைத்து ஜபம், தியானம், பஜனை இதெல்லாம் வந்து நம்ம ஆத்ம சாதனங்களை பழக பழக என்னன்னா இறைவனுடைய எண்ணத்தை தவிர வேற எண்ணம் நமக்கு வருமானா வரவே வராது. அந்த உயர்ந்த நிலைக்கு போனால் தான் வந்து இந்த நிலையை வர முடியும். அப்படின்னா என்பலாம் நெக்குடைய, என்ன உடைய என்பலாம் அப்படின்னா எலும்பு எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நெக்கி உருகி என்ன ஆகுது அப்படின்னா எதனால அப்படின்னா இறைவனுடைய நினைவினால். முனிவர்களுடைய உருவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்ல தொப்பையும் குப்பையுமா நல்லா 90 கிலோ வெயிட்டாக இருக்கும். அந்த காலத்தில் சித்தர்கள் படம்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கா,
எலும்பும் தோலுமா தான். அப்படி உடலை என்ன பண்றது அப்படின்னா வாட்டி வதைப்பது, உருக்குவது. தாய்மானவருடைய உருவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ராமகிருஷ்ணருடைய உருவத்தை பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளை மாதிரி 95 கிலோ 100 கிலோ இருப்பாங்களா வெயிட்டு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா உணவு உண்டி சுருக்கினோர் என்ன சொல்றாங்க, உதாரணம் உண்டி சுருக்கினோர் உயிர் பெருக்கினோர் அப்படின்னு சொல்றாங்க. மனசில் இருக்கிற எண்ணங்களே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து எண்ணம் இல்லாமல் ஆக்கிடணும். இந்த 5 புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதன் மூலமாக உலக விஷயங்களை இந்த மனிதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உணவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். கண்ணின் மூலம் பார்க்கின்றான், காது மூலம் கேட்கின்றான், வாயின் மூலம் என்ன பண்றான், பேசுகின்றான். என்ன பேசுறது மட்டும் இல்லை, சுமைக்கவும் செய்கின்றான். இந்த 5 புலன்களின் வாயிலாக எதை அனுபவிக்கணும் அப்படின்னா இறை இன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டும். அப்ப சாமி என்ன பண்றது, அதான் வந்து திரு அங்கமாலைன்னு ஒரு பாடல் இருக்கு. தலையே நீ வணங்காய். தலை எதுக்காக முடிஞ்சிருக்கு, உன்னை வணங்குவதற்காகத்தான். சினிமா பாட்டுக்கு தலையாட்டுறதுக்காக அல்ல. தலையே நீ வணங்காய், மூக்கே நீ முரலாய், கண்கால் காண்மீன்களோ, நெஞ்சே நீ நினையாய், வாயே வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில். இந்த உடம்புல இருக்கிற அங்கத்துக்கு எல்லாம் என்ன கொடுக்குறாரு, வேலையை கொடுக்குறாரு அடியார். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுதல். அந்த மாதிரி உறுப்புகள், இந்திரியங்கள், அவயவங்கள் எல்லாம் எதை நோக்கி போகணும் அப்படின்னா இறைவனை சார்ந்திருக்க வேண்டும், பக்தியை சார்ந்திருக்க வேண்டும். அதுக்குதான் சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடை மாற்றம் அப்படிங்கிறார். என்ன மாற்றம்? மடை மாற்றம். உலக விஷயங்கள்ல போறத ஆன்மீக விஷயங்களுக்காக என்ன பண்றது அப்படின்னா மடை மாற்றம் செய்வது. அப்படி செஞ்ச இந்த உடல் உருகுமா இல்ல பெருகுமா சொல்லுங்க? கண்டிப்பா உருகும். சாமி எனக்கு உருகுது, என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா லீன் ஆகிட்டே வரேன். டாக்டர் கிட்ட கேட்டால் அவர் தான் சொல்றாரு சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த உருகிறது இல்லை, சுகர்னால நீங்க லீன் ஆகிறது அது தப்பு. என்ன கவலையினால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரை பார்த்தேன் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நல்லா அழகா, நல்லா ஜெய்ஜாண்டிங்க, நல்லா ஆரோக்கியமா இருந்தார். இப்போ பார்த்தேன் ரொம்ப லீனாக போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சோகமாக இருந்தார். என்ன உங்களுக்கு கவலை அப்படின்னா, வீட்டு கவலை தான். வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை. கவலையினால என்ன ஆகுது, உடம்பு இழைச்சி போகுது, உருகுது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கணக்கில் எடுக்கக்கூடாது. இறைவனை நினைந்து நினைந்து என்ன பண்ணணும், உருக வேண்டும். ஒரு பாடல் இருக்கு, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதையான்னு சொல்லி முருகனை நினைச்சி ஒரு பாடலே இருக்கு. அப்போ நாம் யாரை நினைச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், வழிபாடு செய்ய வேண்டும். இந்த இந்திரியங்கள்லாம் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு, எதற்காக படைக்கப்பட்டிருக்கு, நம்ம மனசு எதை நினைக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு. அது எது அப்படின்னா இறைவனை நினைத்தல். தாய்மானவர் இந்த பாடல்ல தன்னை உதாரணமாக வைத்து என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன், உனக்காகத்தான் அதை வந்து சமர்ப்பிக்கின்றேன் சொல்லி இந்த பிறவில எப்படியாவது உன்னை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடலெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்றாரு, இந்த பாடலை சொல்றாரு. அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னா என்பலாம் நெக்கு உடைய. அடுத்தது சொல்றார் ரோமம் சிலிர்ப்ப. என்னது ரோமம் சிலிர்ப்ப? நல்ல ஆருத்ரா தரிசனம். நேற்றுக்கு முந்தா நாள், நேற்றுக்கு தானே அது ஆருத்ரா தரிசனம். சிவனுடைய அபிஷேகம் உத்தரகோச பங்கையில் பார்க்குறீங்க, மரகத நடராஜரை பார்க்குறீங்கன்னா உடம்பெல்லாம் சிலிர்த்துக்குச்சு அப்படின்னா அந்த சிலிர்ப்பு தான் என்னது அப்படின்னா உண்மையான மெய் சிலிர்ப்பு. குளிர்னால சிலிர்த்துக்கிறது கிடையாது சொல்றாரு இந்த இடத்துல. திடீர்னு அச்சம், வியப்பு, துயரம், பேரானந்தம், இவற்றினாலெல்லாம் என்ன ஆகும், நமக்கு மயில் பூச்செறியும். ஆனால் உடல் தூயதாகின்றது அளவு
அந்த இறை உணர்வால் வருகின்றது தான் என்னது அப்படின்னா உயர்தரமானது, தலைத்தரமான அந்த மயிர்கூச்செறிதல். தாய்மானவர் இந்த பாடல்ல உலக விஷயங்களுக்காக என்னென்னலாம் உடம்புல மாற்றம் வருதோ அதெல்லாம் ஆன்மீக விஷயத்துக்காக வந்தா அதுதான் வந்து உயர்ந்தது அப்படிங்கிற, தலைத்தரமானது. மற்றதெல்லாம் என்னதுன்னா ரெண்டாம் தரமானதுங்கிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம், வியப்பான விஷயம் சொல்றோம் அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஆகுது? மயிர்கூச்செறி, என்ன திடீர் சந்தோஷம். சொல்லும் போதே எனக்கு என்னப்பா உடம்பெல்லாம் சிலிர்த்துக்குச்சின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உணர்வு இறைவனுடைய காட்சி கிடைக்கும் பொழுதும் இறைவனை நினைக்கும் போதே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா சிலிர்ப்பு வர வேண்டும். நான் சொல்றேன், ரோமம் சிலிர்ப்ப எதனால வரணும்? பக்தியினால். பக்தியினால் வருகின்ற ஆனந்தத்தினால், அருளினால், இவற்றினால் மயிர்கூச்செறிந்தால், உடல் சிலிர்த்தால், அதுதான் என்னது அப்படின்னா தூய மனதிற்கு அடையாளம் அப்படிங்கிற. அடுத்தது பாருங்க, உடல் இளக என்பலாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இளக. இளக அப்படின்னா உடல் மெலிந்து போதல். தாய்மானவரே அவருடைய பாடல்ல பாடுறார், உதிர் சருகு கந்த மூலங்களேனும். காட்டுல வாழ்கின்ற முனிவர்கள், ரிஷிகள் அந்த காலத்துல எதை சாப்பிட்டாங்க அப்படின்னா சருகு, பழம், காய், கனி, இலை, இதுதான் சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம்? அப்போ பாருங்களேன், காலையில் இட்லி, பொங்கல், தோசை, பூரி, வடை சாப்பிட்டா உடல் இழகுமா? என்ன செய்யும்? என்ன சாமிஜி அது கூட சாப்பிடக்கூடாத, நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா? எத்தனை நாளைக்கு தான் அதையே சாப்பிடுவோம் சொல்லுங்க பாப்போம். பிறந்ததுலேருந்து நமக்கு இந்த மெச்சூரிட்டி வந்ததுலேருந்து எத்தனை வடை சாப்பிட்றோம், எத்தனை இட்லி சாப்பிட்றோம்? கணக்கு பண்ணி பாருங்க. எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்றோம் எல்லாம் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதல் கொண்டு இப்போ வரை நம்ம வந்து என்ன மெயினாக எதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பாட்டுக்காக தான். அதனால்தான் தாய்மானவரே பாடுறார், சோற்று துருத்தியை சதமெனவும் நம்பி அப்படிங்கிறார். இந்த உடல் என்ன? சோற்று துருத்தி. இந்த கொல்லம் பற்றையில ஒரு பை வச்சிருப்பான் தெரியுமா, காட்டு பை, அதுக்கு பேர் துருத்தின்னு பேர். இதுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா தாய்மானவர்? சோற்று துருத்தி, காற்று துருத்தி, மலப்பாண்டம். இந்த உடம்புல எத்தனை ஓட்டை இருக்கு? 9 ஓட்டை இருக்கு. 9 ஓட்டை வழியாக என்னடா அப்படின்னா ட்ரைனேஜ் தான். இந்த கிரேட்டஸ்ட் ட்ரைனேஜ் இந்த வேர்ல்டு எதுன்னா நம்மளோட உடம்பு தான். எல்லா துவாரங்களிலிருந்து என்ன போடுறது? போய்கிட்டு இருக்கு, வேஸ்ட் போய்கிட்டே இருக்கு. அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக கொஞ்சமா சாப்பிடணும். செவிக்குணவில்லாத பொழுது எவ்வளோ? சிறிது. அங்கதான் வந்து ட்விஸ்ட் இருக்கு. செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். சரி, சப்ஜெக்ட் வருவோம். உடல் இளக. என்ன இளக? உடல் இளக அப்படின்னா இந்த தங்கத்தை வந்து நம்ம வந்து உருக்குனா அது என்ன ஆகும் தெரியுமா? இளகி 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 அப்படியே உருகிடும். உலக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலிவான உடல், வடிவான உடல், திடம், திட்பம் வேண்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆத்ம சாதனத்துக்கு அதெல்லாம் என்ன தேவையில்லையா? தேவையா அப்படின்னா தேவையில்லை. இந்த தங்கம் வந்து உருக்க உருக்க இழக இழக என்ன ஆகும் அப்படின்னா அதில் கொஞ்சம் அது வந்து என்ன ஆகுது? உருக்குனா என்ன ஆகும் அப்படின்னா சுத்தமாகும். இப்போ கசடெல்லாம் இருக்கின்ற முதல்ல பூமியிலிருந்து தங்கத்தை எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? பூமியிலிருந்து எந்த உலோகமானாலும் பூமியிலிருந்து என்ன எடுக்கிறாங்க. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியாகணும் அப்படின்னா இழக்கணும், உருக்கணும். அப்புறம் அதில் இருக்கிற கசடெல்லாம் என்ன பண்ணியாகணும்? போகிறதுக்கு கெமிக்கல்லாம் சேர்க்கணும். சேர்த்து சுத்தமான தங்கமாக கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நம்ம அதை வந்து புடம் போட்டு தங்கமாக மாற்றுவது வரை வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். பட்டினத்தார் பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது. பட்டினத்தாரை பற்றி தெரியும் நினைக்கிறவங்க என்ன, அவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஞானம் வந்த பிறகு காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே அப்படிங்கிற சொல் வாக்கியம்
அவருடைய மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்திய பிறகு எல்லாத்தையும் தூர தூக்கி உதறிட்டு வந்துடுறாரு. எல்லாம் தூர தூக்கி போட்ட பிறகு என்ன பண்றாருன்னா, உலக வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் துச்சமான தூக்கி எவ்வளவு வசதியா வாழ்ந்தாரோ அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, பிச்சைக்காரனை போல, பிச்சைக்காரனே தான் அதே ஊர்ல வந்து என்ன பண்றாருன்னா வாழுகின்றார். அதே ஊர்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கோவனாண்டியா வாழ்கின்றார், பிச்சை எடுத்து வாழ்கின்றார், உடல் மெலிந்து தபஸ்வியாக. அந்த நாட்டு ராஜா வந்து பட்டினத்தார்கிட்ட வந்து கேட்கிறான். பட்டினத்தார் ராஜாவுக்கே என்ன பண்றாரு, பொக்கிஷங்கள்லாம் கொடுத்துருக்காரு, கடன் கொடுக்குறவர். கஜானால வந்து பணம் இல்லை அப்படின்னா பட்டினத்தாரே என்ன பண்றாரு, கஜானால பணம் இல்லைன்னு சொல்லி இவரு போய் கொடுத்துட்டு வருவார். அப்பேற்பட்ட அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ராஜா பட்டினத்தார் இப்படி சாமியாரா போயிட்டாரு, மூணாண்டியா உட்காந்துருக்காரு ஊருக்குள்ள தெரிஞ்சு எங்க இருக்காருன்னு தேடி போறாரு. இந்த கதையை மட்டும் கொஞ்சம் கேட்டு போய் வந்து அங்க உட்காந்துருக்காரு, மரத்தடியில கோவணம் கட்டிட்டு உட்காந்துருக்காரு ஊருக்குள்ளார. பட்டினத்தாருக்கு இந்த ராஜா வந்து பட்டினத்தாரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பட்டினத்து பிள்ளையே, சொத்து சுகம் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கு, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். என்ன பயன், நீ என்னத்த பலன் கண்ட அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரா, நீ நிற்க யார் அமர அப்படின்ட்டு. நான் பெரிய பணக்காரனா இருந்தேன், நீ என்கிட்ட கடன் வாங்குவ, அரசாங்கத்துக்கே நான் கஜனாவுக்கு பணம் கொடுப்பேன், ஆனாலும் நீ ராஜா எங்க உட்காந்துருப்ப, மேல உட்காந்துருப்ப, நான் கீழே வந்து நின்றுக்கிட்டு இருப்பேன். இப்போ எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், ஒரு பைசா வேணும் தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆனா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஊருக்குள்ளார மரத்தடியில் ராஜா மாதிரி உட்காந்துருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்ட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நீ நிற்க யாம் அமர, இதுதான் பலன், வேற ஒன்றும் கிடையாது. துறவிக்கு வேந்தனும் துரும்பு அப்படின்ட்டு. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவது தென்னம். எல்லாரும் ஒரு காலத்துல ஒன்றும் தண்ணியில போய் கரைப்பாங்க, இல்லைன்னா சாம்பல் ஆக்கிடுவாங்க. அது தவிர வேற எதாவது பண்ணுவாங்களா? இல்லை சாமி, எங்களுக்கெல்லாம் சமாதி வைப்பாங்க. அப்படி வச்சாலும் எங்க போய் உள்ள போய் எங்க உட்காரணும்? பூமிக்குள்ளதான், மண்ணுக்குள்ளதான் போகும், வேற எங்கேயும் போக முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்போ உடல் ஆனா பெயர்பட்ட உடல், இந்த சொத்து சுகத்துக்காக இந்த உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, தினம் உட்காந்து பெயிண்ட் அடிக்கிறோம். யாருக்கு? இந்த உடம்பு. என்ன முடி நரைச்சி போச்சா, டை அடிக்குது. என்ன பண்றது? முடி நரைச்சி போனா என்ன பண்றது? டை அடிக்குது. நல்ல வாசனை திரவியங்கள் சென்ட்லாம் போட்டுக்கிறது, நல்ல சட்டை நல்லா ஜோரா போட்டுக்கிறது, எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள எல்லாம் ஓட்டை டப்பா. என்ன உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன இது? டப்பா, ஒன்றும் கிடையாது, உந்து போனது. ஆனால் வெளியில என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றோம். காடு வாங்குற வீடு போகுது, ஆனா அலங்காரத்துல குறைச்சலே இல்லை, டிப்டாப் சொல்றாரு இந்த இடத்துல. பாலை எப்படி சுட்ட காய்ச்சினா அது எப்படி இன்னும் நல்ல சுவை கூடுதோ, அளவு குறையுது, ஆனா சுவை என்ன ஆகுது? கூடுது. இந்த பாலை காய்ச்சி அதை உறைவிட்டு தயிராக்கி, தயிர்ல இருந்து என்ன பண்றோம்? அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து, வெண்ணெய் மறுபடியும் என்ன பண்றது அப்படின்னா அதை உருக்கணும், என்ன வருது? நெய். நெய்க்கு அப்புறம் அது ஒன்றும் கிடையாது, அதான் லாஸ்ட் ஸ்டேஜ். அது ஒரு உதாரணம் சொன்னேன், நெய் ஒரு உதாரணம், பால் ஒரு உதாரணம். அப்புறம் என்னன்னா தங்கம். தங்கத்தை உருக்க என்ன ஆகுது அப்படின்னா புடம் போட்ட தங்கமாகுது. அதுக்கு சுவை கூடுதா அப்படின்னா சுவை கிடையாது, பியூர் கோல்டு. அதில் இருக்கிற கசடுலாம் போயாச்சு. அதுபோல என்பலாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இளக வெளிய. நோய்வாய்ப்பட்டோ அல்லது வேற ஏதாவது காரணங்களாலோ உடல் மெலியவில்லை, ஆத்ம சாதனம் செய்து இறைவனை நிறைந்து உருகி என்ன ஆகுதுன்னா உடல் மெலிகின்றது. அதான் முதல்ல ஒரு பாட்டு பாடினேன், ஊனினை உருக்கி உள்ளொளி. உள்ளுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஒளி பெருகுகின்றது. உடல் இழகினால் உலக வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்காது, ஆனா ஆத்ம சாதனத்துக்கு என்னவா இருக்கும்? பொருத்தமா இருக்கும். உட்காந்து நல்லா தியானம் பண்ணலாம்.
ஒரு 2 இட்லி கூட சாப்பிட்டோம்னா, காலையில் ஒரு தோசை சாப்பிட்டோம்னா என்ன வருது முதல்ல நமக்கு? சொல்லாமலே நமக்கு வந்துட்டு போகிறது எது சொல்லுங்க பார்ப்போம்? தூக்கம். நம்மளை கேட்காமலே நம்மக்கிட்ட வந்துட்டு போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் போகுது. எது அது சொல்லுங்க பார்ப்போம்? தூக்கம். அந்த யோகத்தில் உட்கார்ந்தா தூக்கம் வருது. என்ன பஸ்ஸில் போய் நின்றுக்கிட்டு உட்கார்ந்தாலும் அங்கேயும் என்ன வருது? தூக்கம். இந்த தூக்கத்தை ஒழிக்கணும். இந்த பிறவியில, இந்த ஆயுள்ல பாதி ஆயுள் நமக்கு எதில் போயிடுது? தூக்கத்தில் போயிடுது. 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் 10 மணி நேரம் என்ன பண்ணுறோம்? மேக்சிமம் தூக்கத்துக்கே போயிடுது. அப்போ நம்ம ஆயுள்ல பாதியை பிரிச்சோம் அப்படின்னா, நீங்கள் 80 வயது வாழ்ந்திருந்தாலும் 40 வயது தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? வாழ்ந்துருக்கீங்க. அப்புறம் மற்ற விஷயங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ இறைவனை நினைக்கின்ற நேரம் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 குறைச்சலான நேரம் தான். அதனால என்ன பண்றோம்? உடல் இளக, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே வர்றார் தாய்மானவர். என்பலாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இளக மனது அழலின் மெழுகாய் இடையறாது உருக. மெழுகு இருக்கு, சாலிடா இருக்கு. ஆனா அது அனல் பட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உருகி தன்னையே என்ன ஆகுது? இழந்து விடுகிறது. மெழுகு சுத்தமா மொத்தமா எரிஞ்சு போச்சு அப்படின்னா நிச்சயம் இருப்பது என்ன? ஒண்ணும் கிடையாது. அதனால காமத்தினாலோ கோபத்தினாலோ துயரத்தினாலோ விவேகம் போய்விடுகின்றது. ஆனால் பக்தியினாலும் வைராக்கியத்தினாலும் மற்ற உயர்ந்த குணங்களினாலும் இந்த மனது உருகி அது என்ன ஆகுது அப்படின்னா கடினமாவது கிடையாது, இளகியே இருக்கின்றது. ஆன்மீகவாதிகளுடைய மனது, ஞானிகளுடைய மனது எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இளகிய மனதாக இருக்கின்றது, கடினமான மனது கிடையாது. தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கும் பொழுது அரசாங்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஓலை பத்திரங்களை என்ன பண்றாரு? சரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஓலைச்சுவடி முக்கியமான அரசாங்க ஆவணத்தை கசக்கி போட்டுறாரு. இது ராஜாவுக்கு செய்தி போகுது, இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான எழுத்தோலையை தூளா கசக்கி போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப ராஜா விசாரிக்கிறார், என்ன மந்திரியாரே, அமைச்சரே, இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன காரணம்? நீங்க நல்ல உத்தமமான அதிகாரின்னு நான் நினைச்சிருந்தேனே, இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொன்ன. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி வந்தது. திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில்ல திடீரென்று அம்பாளின் சேலை தீப்பிடித்து எரித்து விட்டது. ஆனால் நாங்கள் அணைக்கிறதுக்குள்ள அதுவே சீக்கிரமா என்ன பண்ணிச்சு, அணைஞ்சு போச்சு. இந்த செய்தியை அரசருக்கு தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவரை கேட்டாங்க. தாய்மானவர் மந்திரியார் கேட்கிறார், அரசர் கேட்கிறார். இப்போ சொன்னாரு, அம்பாளுடைய சேலை தீப்பிட்டு எரிந்தது, அதை அணைப்பதற்காக நான் என்ன பண்றேன், கையில் கசக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. தூய மனது, இளகிய மனது, இறை சிந்தனையோடு அந்த உணர்வில் கலந்த மனது என்ன அப்படின்னா, அங்கே எது எங்க நடந்தாலும் அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நன்றாக புலப்படுகின்றது, தெரிகின்றது. கடினமான மனது கிடையாது. காமத்தினாலோ கோபத்தினாலோ துயரத்தினாலோ காஞ்சனத்தினாலோ மனசு என்ன ஆகாதா? தூய மனதாக இளகிய மனதாக ஆகாது. பக்தியினாலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனதினாலும் வைராகியத்தினாலும் தூய அன்பினாலும் தான் என்னது அப்படின்னா மனது தங்கம் போலவும் பசும் பால் போலவும் இந்த மெழுகு போலவும் என்ன ஆகுதுன்னா உருகி தன்னையே இழந்து பக்குவம் அடைகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த என்பதாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராது இல்லையா? உடல் இளக மனது அடலின் மெழுகாய் இடையறாது உருக அப்படிங்கிறது. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இடையறாது உருகினால் என்ன ஆகின்றான்? இந்த ஆத்ம சாதகன் என்ன ஆகின்றான் அப்படின்னா பக்குவம் அடைகின்றான். என்ன அடைகின்றான்? பக்குவம் அடைகின்றான். அடுத்தது பாருங்க, வரும் மழை போல் இறங்கிய இரு விழிகள் நீர் இறைப்ப. நம்ம இந்த ரூம்ல உட்கார்ந்துருக்கோம், கதவெல்லாம் சாப்பிடுறோம், ஃபேன்லாம் நிப்பாட்டிடுறோம்.
வெளிச்சமே இல்லை, கதவு ஃபுல்லாக சாத்திடும், ஏசி கிடையாது. நமக்கெல்லாம் என்ன பண்ணோம், உடம்புல வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சோம். இறுக்கம், புழுக்கம், வெப்பம் இதெல்லாம் இருந்தான்னா தானாகவே என்ன வரும், மழை வரும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கிளைமேட் வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இன்னைக்கு சாயந்தரம் என்ன வந்துடும், மழை வரும். அதுபோல சொல்றாரு, வரும் மழை போல். உதாரணம் சொல்றாரு பாருங்க, மழை வருவதற்கு என்னென்னலாம் அறிகுறிகள் அப்படின்னா, வானம் எப்படி இருக்கும், கருமேகமா இருக்கும், இடி இடிக்கும், இறுக்கமா இருக்கும், புழுக்கமா இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். இப்படிலாம் இருந்தா என்ன வரும், மழை வர்றதுக்கு அறிகுறி. வரும் மழை போல் இறங்கிய இரு விழிகள் நீர் இறைப்ப. மழைக்கு உதாரணமாக இந்த அன்பருடைய தாய்மானவருடைய உள்ளத்தை, தன்னுடைய உள்ளத்தையே சொல்றாரு. என்னுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, வெப்பம் தாங்காமல். என்ன வெப்பம் அப்படின்னா, இறைவனை காண முடியவில்லையே. என்ன முடியவில்லை, அவருடைய காட்சி கிடைக்கவில்லை, அவனை உணர முடியவில்லை. அன்பினால் உருகி விழி நீர் அப்படின்னே பாடல் இருக்கு. சொல்றோம் இல்லையா, ஒரு பாடல் இருக்கு, உள்ளம் உருகுதையா. பாட்டு தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி காண்கையிலே உள்ளம் உருகுதையா. என்ன உள்ளம் உருகுதுன்னா என்ன, ஆற்றுல இருந்து தண்ணி ஏதாவது வடியுமா, இல்ல உடம்புக்குள்ள தண்ணி வடியுமா? சொல்றாரு இந்த இடத்துல. ராமகிருஷ்ணன் அப்படிதான் என்ன பண்ணாருன்னா அழுதார். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆனந்த கண்ணீர். ஆனா நாம அழுத கண்ணீர் என்ன அப்படின்னா, உலக வாழ்க்கைக்காக நம்ம அழுறோம் பார்த்தீங்களா. ஐயோ சொத்து போயிடுச்சு, தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது, தெரியாம நேற்றுக்கு முந்தான தங்கத்தை என்ன பண்ணிட்டேன், பணமா மாத்திட்டேன். இப்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ ரெண்டே தான். ஒன்னு லேண்டு, இன்னொன்னு கோல்டு. இதை நம்ம எந்த காரணத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது. வித்துட்டோம்னா போச்சு. பொருளாவே அசெட்டாவே வந்து சாலிடா வச்சிருந்தோம்னா இருக்க ரேட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டே போகுது. சொத்து கைவிட்டு போயிருச்சு, தங்கத்தை வந்து என்ன பண்ணிட்டேன், பணமா மாத்திட்டேன் அப்படின்னா 1 லட்சத்தை தாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க, தங்கம் போய்கிட்டு இருக்கா இல்லையா? சாமி இதெல்லாம் எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? இல்லை பக்கத்தில் வேற சுகமாக இருக்காங்க, எங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, நீங்களும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி தங்க வேலை ஏறி போச்சு, இதான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? நாங்கள் கல், மண், சிமெண்ட், கம்பி இதெல்லாம் வச்சுருக்கோம். வெப்பம் இருந்தால் எப்படி மழை வருமோ அந்த மாதிரி உள்ளம் வந்து இவனுக்கு எப்படி இருக்கு, ஆத்ம சாதகனுக்கு, தாய்மானவருக்கு எப்படி இருக்கு, ராமகிருஷ்ணருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மனசுல வந்து என்ன இருக்கு, கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில போயிருச்சே, இன்று வருமோ, என்று வருமோ, நாளைக்கு வருமோ, ஏது வருமோ, அருகிலே கட்சி ஏகம்பனே. இன்னைக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா நாளைக்கு எந்திரிச்சாதான் உண்டு. அப்படி தூக்கத்திலே போனாலும் போனதுதான், யாரும் சொல்ல முடியாது. யாருக்காவது நான் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறேன்னு தெரியுமா? கை தூக்குங்க. தெரியாது. இறைவன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்க. போன பிறகு என்ன பிறகு தெரியாது, அடுத்த பிறகு என்ன நடக்க போறோம் அதுவும் தெரியாது, எப்போ போக போறோம் அதுவும் தெரியாது. எல்லாமே என்ன பண்ணிட்டார், கடவுளை மறைச்சு வச்சிருக்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலே குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகள் இருக்கு. அடியார்கள் வடிக்கின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். நம்ம வடிக்கின்ற கண்ணீர் என்ன அப்படின்னா துன்பக் கண்ணீர். அதனால்தான் அந்த கண்ணீர் கண்ணிலிருந்து தண்ணி வரும். சில பேருக்கு பொழுதுனைக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா கண்ணு டிஃபெக்ட், டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, கண்ணுக்கு மருந்து. அந்த கண்ணீர் தான் கிடையாதுங்க. ஆனந்த பாஷ்பம். என்ன பாஷ்பம்? ஆனந்த பாஷ்யம். உள்ளம் வெதும்பி, என்ன சொல்றாரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் அப்படிங்கிறார். இந்த குழந்தைங்களாம் அழுத அப்படி இருக்கும், கண்ணீரும் கம்பளையுமா ஓன்னு அழுது பார்த்தீங்களா, அதுபோல இருக்குமா அடியார்களுடைய புலம்பல். சொல்றாரு இந்த இடத்துல ஆனந்த பாஷ்பம், ஆனந்த கண்ணீர். இதனாலலாம் வந்து எப்படி வரணும், இதுதான் வந்து உண்மையிலே இறைவனை நினைத்து உருகுகின்ற அந்த கண்ணீர்ல வருகிற தண்ணீர் தான் என்னது அப்படின்னா உண்மையான பக்தி அப்படின்றது.
சாமி ரொம்ப நேரம் டிவி ஸ்க்ரீன் பார்த்தாலே எனக்கு என்ன வருது, கண்ணில் தண்ணி வருது. மொபைல் ஸ்க்ரீனை பார்த்தாலும் என்ன வருது, நமக்கு தண்ணி வருது. நமக்கு காரணமே கிடையாது, எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணி வருது. ஆனால் கடவுளை நினைக்கும் போது மட்டும் கொட்டாவி வருது. என்ன வருது, கொட்டாவி வருது. போய் எங்கனாவது போய் அபிஷேகத்தை பார்க்க போகிறோம், என்ன அதாவது உபன்யாசம் பண்ணுறாங்கன்னா போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் என்ன வந்துடுது, கொட்டாவி வருது. கொட்டாவி வந்தால் கூடவே என்ன தெரியுமா வரும், கண்ணில் தண்ணியும் வரும். அதெல்லாம் கணக்கிலே சேர்க்க மாட்டோம். இங்கே சொல்கிறாரு, வரும் மழை போல் இறங்கிய இருவிழிகள் நீர் இறைப்ப. மழைக்கு அறிகுறியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அதுபோல முதலிருந்து ஒவ்வொரு தடவையும் இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். என்ன அப்படின்னா, என்பதாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இழக மனது அழலின் மெழுகாய் இடையராது உருகி வரும் மழை போல் இறங்கிய இருவிழிகள் நீர் இறைப்ப. அப்புறம் பாருங்க, அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு. என்ன மூர்ச்சித்த, அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு. சில பேருக்கு வந்து என்ன பண்ணோம், ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, சாமி ஆடுறாங்க அப்படின்னா உடனே மயக்கம் போட்டு என்ன பண்ணுவாங்க, மூர்ச்சை அடைதல் அப்படின்னு பேர். என்ன அடைதல், மூர்ச்சை அடைதல், மயக்கம் போட்டு விழுந்துருது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இந்த மாரியம்மன் கோவிலில் அதில் வந்து திடீர்னு சாமி ஆடுறாங்க, அதுக்கு என்ன சொல்றது, அருள் வரும். அது வந்து உடனே என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஒரு ஆட்டம் ஆடி என்ன பண்ணிடுவாங்க, மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்து விடுவாங்க. சொல்றாரு இந்த இடத்துல, மனது தெய்வீகத்தின் மேலிட்டால் அன்புக்கு உணர்ச்சி அதிகரித்து மனதிலுடைய செயல் ஸ்தம்பித்து நின்று விடுகின்றது. அது ராமகிருஷ்ணனுடைய நிலையை உதாரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, பாவ சமாதி. என்ன சமாதி, ஆமா, அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு, தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பஜனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே என்ன பண்ணிடுவார், ஆழ்ந்து மனசு ஒரு ஆழ்ந்த சமாதி நிலைக்கு போயிடும். அதுக்கு பேர் அடிக்கடி அந்த மாதிரி போயிடுவார். அதுக்கு பேர் என்ன, பாவ சமாதி. ஞானியர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்படின்னா கண்ணை முழுசா திறந்துருக்காரு, அரைக்கண் திறந்து அரைக்கண் மூடி இப்படி சின்முத்திரையோடு இருக்கின்ற முகவிலாசம். அது சொல்றாங்க தேஜோ முகவிலாசம். என்ன விலாசம், அது அழகான முகம், எழில் படைத்த முகம். அவங்களுக்கு மூச்சு விடுறாங்களா மூச்சு இழுக்கிறாங்களே அந்த நினைப்பே கிடையாது. கும்பகத்தில் போய் நின்றோம். என்ன நின்றோம், 3 இருக்கு, ரேச்சகம், பூரகம், கும்பகம். மூச்சை இழுப்பது, மூச்சை விடுவது, இது ரெண்டுமே இல்லாம மூர்ச்சை அடைதல். அப்ப செத்து போயிட்டாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. மயக்கம், அந்த உயர்ந்த நிலையை தாய்மானவர் சொல்றார். எதனால அப்படின்னா, அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை. உடல், மனது, ஐம்பொறிகள், இந்திரியங்கள், அந்த கரணம், புறக்கரணம் அனைத்தையும் சேர்த்து தாய்மானவர் இந்த இடத்துல சொல்றார். மொத்தம் 16 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. நல்லா கேட்டுங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது என்னது, புறக்கரணங்கள். அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாயுக்கள். 5 வாயுக்கள் என்ன, பிராண, அபான, ஞான, உதான, சமான. 5 இந்திரியங்கள், 5 வாயுக்கள். அப்புறம் என்னது அப்படின்னா 4 அகக்கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். பிளஸ் என்னது அப்படின்னா இந்த ஆத்மா. இந்த 15 16 சேர்த்து என்ன ஆகுதுன்னா மொத்தமாக சொல்றாரு இந்த இடத்துல, அனைத்தும் உள்முகமாக திருப்பப்பட்டு இறைவனுக்காகவே என்ன பண்ணப்படுகிறது, அர்ப்பணிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மனதில் எண்ணங்கள்லாம் இருக்குமானா இருக்காது. மனம், மொழி, மெய், இது 3ம் என்னாச்சு, ஒன்றாயிருச்சு. அது சொல்றாரு இந்த இடத்துல. அன்பினால் மூர்ச்சித்து அன்பருக்கு. மனது அன்பினுடைய உயர்ந்த நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த மனதனுடைய செயல் என்ன ஆகுது, ஸ்தம்பித்து விடுகிறது. எப்படி, அது அடுத்த வரையில சொல்றாரு. அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை. இந்த இடத்துல குண்டலினிய சொல்றாரு, அமிர்த சஞ்சீவினி. நம்முடைய உடல்ல 6 7 ஆதாரங்கள் இருக்கிறது.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, சகசிராரம் சொல்லியிருக்கு. இந்த அமிர்த சஞ்சீவனி குண்டலினுடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா, தலைக்கில் வந்து அந்த சகசிராரத்தில் போய் அமிர்ததாரை சுட்டியாச்சு அப்படின்னா சமாதி நிலை. அந்த சமாதி நிலை குண்டலினி உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது உடல் இருக்கு, மூச்சு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பேச்சு இருக்காது. ஆனந்த உயர்ந்த ஆன்மீக ஆனந்த நிலையில் இருக்கா. அதுதான் சமாதி சொல்றது. குண்டலினி அது சொல்றாரு. என்ன அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை. ஆனந்த மழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமிர்ததாரை சுட்டுவது. ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மலையை கொண்டு வந்தார். அப்புறம் யார் மூர்ச்சி அடைந்து இருந்தார்கள்? லக்ஷ்மணன். அந்த அமிர்த சஞ்சீவி கொண்டு வந்த பிறகு அந்த வாசனை பட்ட உடனே என்னன்றாரு, என்ன ஆயிடுறாரு, அந்த சஞ்சீவினி மூலிகையினுடைய வாசனை பக்கம் வரும்போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு உயிர் விட்டு எழுதி விட்டார். அப்ப அமிர்த சஞ்சீவினிங்கிறது உயிர் கொடுக்கறதா இல்லை உயிர் எடுக்கிறதா? உயிர் கொடுக்கிறது. போன உயிர் திரும்பி வந்துருச்சு. யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. அதை குறிப்பிடுறாரு இங்க. உயிரை காப்பாற்றுவது. இந்த உயிரை காப்பாற்றுவது அப்படின்னா இந்த உடல் எடுத்து நம்ம செத்து போய் உயிரை காப்பாற்றுறது இல்லை. இந்த உடல் எடுத்ததனுடைய பயன் என்ன அப்படின்னா இறைவனை காண்பது உணர்வு. அந்த உயிரை இறைவனை காண வைப்பது, இறைவனோடு ஒன்றிணைத்து வைப்பது தான் என்னது அப்படின்னா இந்த குண்டலினி. அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மலையை கொண்டு வந்த மாதிரி இறைவன் இதில் சொல்றாரு. கடைசியில் சுகவாரியில் சொல்றாரு தாய்மானவர். கடைசி வரியில் சொல்றாரு. கடைசி வரியில் என்ன போட்டிருக்கு? சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியை சுகவாரியே அப்படிங்கிறது. வாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை. சுகவாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த மழை. என்ன மழை? இந்த வார்த்தையை நம்ம எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனந்த பெருங்கடல் கேள்விப்பட்டிருக்கோம், பிறவி பெருங்கடல் கேள்விப்பட்டிருக்கோம், சம்சார சாகரம் கேள்விப்பட்டிருக்கோம், என்ன பிறவி பெரும் துன்பம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனந்த மழை பொழிவை சொல்றார். பாடல்லே வருது கடைசி வரையில. சுத்த நிர்குணமான பரதெய்வமே. நிர்குணமானது, குணங்கள் அற்றது. என்ன தெய்வம்? பரதெய்வம். தெய்வத்துக்கு அப்பாற்பட்டது, உருவம் அற்றது. அதுதான் பரதெய்வம். பரஞ்சோதியே. இதுல சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிர்குணமா தான் சொல்றாரு. பரஞ்சோதியே, பரதெய்வமே. கடைசியா சொல்றாரு சுகவாரியே அப்படிங்கிறது. உண்மையிலேயே நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய சுபாவம் என்ன தெரியுமில்ல? ஆனந்தம் தான். நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், ஆனந்தத்தை இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் உட்கார்ந்துருக்கோம். நிமிஷத்துக்கு நிமிஷம், மணிக்கு மணி, நாளுக்கு நாள், தினந்தோறும் நம்ம எதை அனுபவிக்கிறோம்? தூக்கத்தினால எதை அனுபவிக்கிறோம்? தூங்கினா நமக்கு என்ன வருது? ஆனந்தம், அமைதி, வேறு அமைதி. அமைதியினால நமக்கு என்ன வருது? பாடம் நல்லா தூங்கணுமா? ஆனந்தம். சாப்பிட்றதுனால என்னது? ஆனந்தம். கண்ணால் பார்க்கறதுனால என்னது? ஆனந்தம். பணம் சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா வாழறோம். எல்லாமே டோட்டலாக ஒரு ஸ்கெட்ச் போட்டோம் அப்படின்னா எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆனந்தத்தை தவிர நாம் அனுபவிக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். துன்பம் அனுபவிக்கிறியா? வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? ஆனந்தத்தை தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த உலக ஆனந்தம் எப்படி இருக்கு, உலக இன்பம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இன்பமாக இருப்பது, இன்னைக்கு ஆனந்தம் தருவது, நாளைக்கே என்ன தரும்? மறுபடியும் அதே விஷயம் துன்பத்தை தந்துவிடும். இன்னைக்கு வடை சாப்பிட்டேன், அதே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நாளைக்கு என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறாரு? அந்த கேசரியும் வடையும் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஏன் அப்படின்னா துன்பத்தை தருகிறது. இன்பத்தை மட்டுமே தரும் ஒரே பொருள் யாரு? இறைவன் தான். அதாவது தான் சொல்றாரு, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. துன்பம் கலவாத இன்பம் மட்டுமே இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னா இறைவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாமளும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்தில். இந்த உலகத்தில் பிறந்து நாம் என்ன பண்ணிட்டோம்? துன்பம் கலந்து இன்பத்தை தருவது போன்று இருக்கின்ற விஷயங்களை முழுசாவே இன்பம் தான் தரும் நினைச்சு நம்பி நாம் என்ன பண்றோம்? அதை நாடுகின்றோம். அது தவறு. அது சொல்றாரு இந்த இடத்துல. அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா,
ஆனந்த மழை சுகவாரி. இந்த என்பெல்லாம் நெக்குடைய இந்த பாடல்ல என்ன சொல்லுது? என்பெல்லாம் நெக்குடைய ரோமம் சிலிர்ப்ப உடல் இழக மனது அழலின் மெழுகா இடையராது உருக வரும் மழை போல் இறங்கிய இருவிழிகள் நீரிறைப்ப அன்பினால் மூர்ச்சித்த இவ்வளவு விஷயமும் எதுக்கு எதுக்கு அப்படின்னா ஆனந்தமாக இருப்பதற்கு. மனதிலுடைய எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் போய் மனம் மொழி மெய் எல்லாமே என்ன ஆகுது? ஒரே நேர்கோட்டில் வந்து விடுகின்றது. ஜென்மாந்தரங்களில் இருந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஒழுகுது. தூக்கத்துல நான் கேட்கிறேன், நம்ம ஆணா பெண்ணா தெரியுமா? தெரியாது. தூக்கத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. அதேதான் சமாதி நிலை. ஆனா வேறுபாடு என்ன அப்படின்னா, சமாதி நிலையில தூய மனது, பேருணர்வோடு கூடிய சுத்த மனது தெளிவா இருக்கு, மயக்கம் இல்லை, ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிக்கின்றது. அது சமாதி நிலை. அது சொல்றாரு இந்த இடத்துல. திரிகரண சுத்தி, ஜென்மாந்தரங்களில் இருந்த சம்ஸ்காரங்கள்லாம், பதிவுகள், வாசனைகள் எல்லாம் அகன்று என்ன மழை பொழிகின்றதுன்னா அருள் மழை பொழிகின்றது. ஆனந்த மழை தான் என்னது? அருள் மழை. மழையை இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அமிர்தம் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய எண்ணங்கள்லாம் போயாச்சு, சம்ஸ்காரங்கள்லாம் போயாச்சு, வாசனைகள்லாம் போயாச்சு, எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆனந்தத்தை தவிர வேற என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த பிறவில நம்ம பிறவி எடுத்ததுக்கு நமக்கு என்ன பண்ணியாச்சுன்னா பயனை அடைந்து விட்டோம். இவ்வளவும் இருக்கு எனக்கு. என்ன சொல்றாரு? இவ்வளவும் எனக்கு இருக்கு, எல்லாம் செய்து. ஆனா என் மனசுல கடைசியில என்ன இல்லை? உள்ளன்பு இல்லாத என்னை யாருக்காக அடிமை கொண்டாய்? நம்முடைய மனசு என்ன அப்படின்னா குரங்கு மனசுன்னு சொல்றாங்க. என்ன மனசு? குரங்கு மனசு. இந்த மனசு யாருக்கு அடிமையா இருக்கணும்? இறைவனுக்கு அடிமையா இருக்கணுமா இல்லை நமக்கு அடிமையா இருக்கணும்? முதல்ல நமக்கு அடிமையா இருக்கணும். நாம இறைவன், நாம மனசுக்கு நாம மனசுக்கு அடிமையா இருக்கணுமா இல்லை மனசு நமக்கு அடிமையா இருக்கணும்? அப்பேற்பட்ட அடிமைப்பட்ட மனதை இறைவனுக்கு நாம் என்ன பண்ணியாக்கணும்? அர்ப்பணிக்க வேண்டும், அடிமையாக வைத்திருக்க வேண்டும். பெருதற்கரிய இந்த மானிட பிறவியில் உடலில் எனக்கு என்ன வரல? அருவருப்பு வரல. எனக்கு இந்த உடல் மேல இருக்கு அபிமானம். உண்மையிலேயே முதல்ல நாம யாரை விரும்புறோம் சொல்லுங்க பாப்பா? நம்மளை தான் விரும்புறோம், இந்த உடலை தான் விரும்புறோம். யான் என்கின்ற உடலும் எனது என்கின்ற அபிமானமும் தான் நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய இருக்கின்றது. நம்மளை நாமளே பெருமையா சொல்லிக்கிறோம். எதுக்காகன்னா இந்த உடலை வச்சு சொல்றாரு இந்த இடத்துல. பண்பட்ட மனது இறைவனுக்கு அடிமை, பண்படாத மனது அப்படின்னா யாருக்குமே அடிமை கிடையாது. அது தலைவிரிச்சு ஆடும். அப்ப மனசு என்ன பண்ணினா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது யாரு? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்முடைய இந்திய பிரதமர் இருக்காரு, யாரு? அவரும் நம்மளாட்ட மனுஷனா இல்லை வேற யாராவது? மனிதன் தான். ரஷ்ய அதிபர் இருக்கார் விளாடிமிர் புடின். அவரு என்ன பண்றாரு? எல்லா இடத்துக்கும் போறாரு வராரு, வல்லரசு நாடு, அவரும் மனுஷன் தான், அவருக்கு மனசு இருக்கு. அப்போ எடுத்துக்கிட்டோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது எது? மனிதனா இல்லை மனிதனின் மனதா? மனிதனுடைய மனது மனித ரூபத்தில் இந்த உலகத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆட்டி படைத்துக்கிட்டு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன வருதுன்னா சண்டை வேற வருது. உன் நாட்டுக்கு நான் வரமாட்டேன், என் நாட்டுக்கு நீ வராது. எல்லை பிரச்சனை. என்ன பிரச்சனை? எல்லை பிரச்சனை. இதான் கடவுள் 2 இடத்துல சீக்கிறார். டாக்டர் நோயாளியை படுக்க வச்சு எப்படியும் நான் காப்பாத்திடுறேன், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். யாரு? டாக்டர். அவருடைய உயிர் என்னைக்கு போகுது? நாளைக்கு போகும்போது. அவர் என்ன சொல்றார்? டாக்டர் என்ன சொல்றாரு? அந்த பெட்டில் படுக்க வச்சு இந்த உயிரை நான் என்ன பண்றேன்? காப்பா. கடவுள் செய்கிறார். என்னடா ஆச்சரியமா இருக்கு. நாளைக்கு அவன் தலையெழுத்து முடியும் போது டாக்டர் என்ன சொல்றாரு?
பார்த்தீங்களா? சிரிக்கிறார். இன்னொரு இடத்துல சிரிக்கிறார். இந்த இடம் எனக்கு சொந்தம். என்னது? இந்த இடம் எனக்கு சொந்தம் சொல்லி பாராட்டுறான். இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த ஊர் எனக்கு சொந்தம், இந்த நகரம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடும் பொழுது இறைவன் சிரிக்கிறார். என்ன அநியாயமா இருக்கு! அண்ட சராசரமே அந்த நாயகன் இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அழித்து பரிபாலனம் பண்றாரு இறைவன். இவன் என்ன பண்றான்? கீழே இருக்கிற பூலோகத்தில் சும்மா சின்னதாக ஒரு 10 ஏக்கர் நல்லதாக வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? இது எனது அது உனதுன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் சிரிக்கிறான் கடவுள். இப்போ பெறுதற்கரிய இந்த மானிட பிறவியில் உடலில் எனக்கு என்ன வரலன்னா அருவருப்பு வரவில்லை. இந்த உடலை நம்ம ஏதாவது வெறுக்கிறோமா? காய்ச்சல் வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது, வயிற்று வலி வருது, தலைவலி வருது. யாராவது இப்படி இருக்க இந்த உடல், சே இந்த உடல் இருந்தாங்கன்னா போனா என்னன்னு யாராவது நினைக்கிறோமா? டாக்டர் எப்படியாவது சரி பண்ணணும். என்ன பண்றோம்? எப்படியாவது சரி பண்ணணும். போற உயிரை நம்ம என்ன பண்றோம்? பிடிச்சி இருக்க வைக்கிறோம். அது நான் போவேனா இருப்பேனான்னு சொல்லி நம்மளை பிடிச்சிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து போகத்தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இந்த உடம்பு இருக்கா? 12 மணிக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நடந்தா வலிக்குது, உட்கார்ந்தாலும் வலிக்குது, படுத்தா வலிக்குது, நின்னாலும் என்ன பண்ணுது? வலிக்குது. ஆனா நாம் நம்மை விரும்புகிறோம். ஆனா இந்த உடல் அப்பேற்பட்ட உடலா? நிலையான உடலா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த உடல் நிலையானதா? நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தேய்மானம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. 6 விதமான விகாரங்கள் இந்த உடலுக்கு இருக்கா. அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி. ஷட்விகாரங்கள் இந்த உடலுக்கு என்ன இருக்கு? 6 விகாரங்கள். இந்த 6 தவிர வேற ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா அஸ்தி. முதல் எடுத்த உடனே சொல்றாங்க என்னது? அஸ்தி. அஸ்தினா என்ன அர்த்தம்? தாயுடைய வயிற்றில் கரு உற்பத்தி ஆகிவிட்டது. அஸ்தி உள்ள வந்தாச்சு. அப்புறம் எத்தனை நாளைக்கு உள்ள இருக்கணும்? 10 மாசம். 10 மாசத்துக்கு மேல ஒரு 3 நாள் இருக்கலாங்க. இருந்து பார்ப்போமா? இருக்க முடியுமா? முடியாது. 10 மாசம் உள்ள இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். அஸ்தி. அடுத்தது ஜாயத்தே. கரெக்டா 10 மாசம் கழிச்சு என்ன பண்ணியாச்சு? வெளியே வந்தாச்சு. வெளியில வந்து பார்க்கறான், இந்த உலகத்தை பார்க்கறான். அட கடவுளே, வந்து உள்ள இறங்கின, வெளியில இறங்கின உடனே வயிற்றுக்குள்ள என்ன வந்துருச்சு? பசி. என்னது? பசி. வந்து இறங்கின உடனே பூலோகத்துல கால் வச்ச உடனே அந்த குழந்தை முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா அழுகுது. எடுத்த உடனே முதல்ல என்னது? அழுகிறது தான், வேற எதுவும் தெரியாது. எதற்காக அழுகுது? வெளிக்காற்று பட்ட உடனே அழுதாலும், வெளிக்காற்று பட்ட உடனே இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு ஏற்பட்ட உடனே ஜடராக்கினி வேலை செய்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீன்னு கத்துது. அன்னைக்கு பசிக்க ஆரம்பிச்சது தாங்க. இன்னும் இந்த பசி என்ன பண்ணல? அடங்கல, போகல. சாகர வரைக்கும் இந்த பசி என்ன ஆகாது? வந்துகிட்டே இருக்கும். பட்டினத்தார் பாடுறார், அன்னை இட்ட தீ வயிற்றிலே. என்னது? பட்டினத்தார் பாடுறார், அன்னை இட்ட தீ வயிற்றிலே ஜடராக்கினி சொல்லி பேரு. அது எங்கதான் இருக்குன்னு தெரியல. இந்த வயிற்றுக்குள்ள அக்னி எதை போட்டாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி ஜீரணம் ஆகலன்னா நாம வந்து உள்ளுக்குள்ள மாத்திரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? டைஜின் போடு. அன்னை இட்ட தீ வயிற்றிலே, அனுமன் இட்ட தீ தென் இலங்கையிலே. அனுமன் எங்க தீ வச்சான்? தென் இலங்கையிலே. என்ன? யானமிட்ட தீ மூழ்கவேன்னு சொல்லி தாயோட உடலுக்கு பச்சை வாழை மட்டையை வச்சு தீ வைக்கிறார், பற்றி எரியுது. அப்போ இந்த பிறப்பு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அஸ்தி ஜாயதே. பிறந்த உடனே நமக்கு வயிற்றுல பசி ஆரம்பிச்சது, இன்னும் பசி அடங்கலை. அதே மாதிரி பிறந்த உடனே பசி, சாப்பிட்ட உடனே தூங்க ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா? அதுவும் என்ன ஆகலை, விடிஞ்ச பாடு இல்லை. சாப்பிட தூங்க, தூங்க சாப்பிட, மாற்றி மாற்றி தான் நடக்குது. இதெல்லாம் எதற்காக நடக்குது? இந்த உடல் வாழ்க்கைக்காக. இந்த உடல் சாப்பிடலன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. தூங்கலனால என்ன ஆகாது? நல்லா இருக்காது. 4 வியாதி இருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கு தான் பேர் என்ன? பிறவி பிணி. என்ன
என்ன பிணி? இந்த பிறவி பிறந்த உடனே இன்னொரு பிணி ஒட்டிக்குது, பசி பிணி. என்ன பிணி? பசியை யாராவது வரப்பிரசாதம் சொல்லுவாங்களா? அதுக்குதான் பேர் வச்சான். என்ன பிணி? பசி பிணி. பிறந்தது பிணி, பிறவி பிணி. பிறந்த உடனே இன்னொரு பிணி வந்து ஒட்டுக்குச்சு. என்னது? இந்த சுகர் வந்தா பிரஷர் வந்தா கூடவே என்ன அக்கா தங்கச்சி மாதிரி என்ன கூட என்ன வந்துடும், அதுவும் வந்துடும். பிரஷர் வந்தா கூடவே என்ன வந்துடும்? என்ன வரும்? சுகர் வரும். சுகர் வந்தா பின்னாடி என்ன வந்துடும்? பிரஷரும் வந்துடும். இதெல்லாம் நான் சொல்றேன், டாக்டர் சொல்றேன். அக்கா தங்கச்சி மாதிரி அந்த மாதிரி பிறவி பிணி வந்தாச்சு அப்படின்னா பசி பிணி. ஒரு அடியார் சொல்றாரு, 4 விதமான விஷயங்கள் இந்த பிறவியில நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஆகார நித்ர பய மைதுனம். ஆகாரம், நித்ரா, பயம், மைதுனம். இந்த 4 நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. இதுவும் யாருக்குன்னா உடலுக்கு தான். ஆகாரம் உடலுக்கு, நித்ரா உடலுக்கு, பயம் வந்து மனசுக்கு. என்ன பயம் அப்படின்னா முற்கால வாழ்க்கை என்ன ஆக போதும், வயசாகிட்டே போது யார் காப்பாற்ற போறாங்களோ, பையன் சோறு போடுவானா போட மாட்டானா, வயசாக வயசாக மனசுக்குள்ள என்ன வந்துகிட்டே இருக்கு? பயம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் என்னடா? மைதுனம், அட்ராக்ஷன் அகெயின்ஸ்ட் ஈச் ஜெண்டர், ஆப்போசிட் ஜெண்டர். ஆணுக்கு பெண்ணின் மீதும் பெண்ணுக்கு ஆணின் மீதும் ஈர்ப்பு சக்தி. ஆகார நித்ர பயம் மைதுனம். இது 4 நம்ம பிறந்த உடனே கூடவே பிறந்திருக்கும். இது 4 யாருக்கு அப்படின்னா இந்த உடம்புக்கு மனசுக்கு தான். அப்பேற்பட்ட இந்த உடம்பை மனதை நாம என்ன பண்றோம் அப்படின்னா வெறுப்பதில்லை, விரும்புறோம். இந்த உடம்புல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, நவத்வாரங்கள் போய்கிட்டே இருக்கு. கண்ணுல இருந்து தண்ணி வருது, என்ன மூக்குல இருந்து தண்ணி வருது, வாயிலிருந்து தண்ணி வருது, துர்நாற்றம் அடிக்குது, என்ன மலஜலங்கள் கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக ட்ரைனேஜ், நம்ம உடம்பு என்னது? ட்ரைனேஜ். இந்த மதுரையில எல்லாம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அண்டர் கிரவுண்ட்ல என்ன போட்டிருக்கான்? அது என்னது? இங்கிலீஷில் சொல்றாங்க, எனக்கு சரியா சொல்ல வரல. அண்டர் கிரவுண்ட்ல என்ன போட்டிருக்காங்க? ட்ரைனேஜ், டேங்க் மாதிரி. பாதாள சாக்கடை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாதாள சாக்கடை. மழை வந்த உடனே மதுரையில் இருக்கிற தண்ணிலாம் சாக்கடைக்குள்ள போய் சாக்கடைலாம் என்ன ஆயிடுது? வெளியில வந்துடுது, எல்லாம் ஒன்றா கலந்துருது. மெட்ராஸும் அப்படிதான் இருக்கு, மதுரையும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் சாக்கடை தண்ணிலாம் வெளியில வந்துடும். ஆனால் நம்மளுடைய உடல் அதை விட மோசமானதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா அப்படின்னா செந்நீர், மழைநீர், புன்னீர், கண்ணீர், சிறுநீர், வெந்நீர் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கும். எல்லா விதமான சாக்கடை தண்ணி எங்க இருக்கு? நம்ம உடம்புல இருக்கு. இந்த உடம்பை தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பெருமையா பீச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன அழகா இருக்கு. சாயந்தரம் காலையில குளிச்சுட்டு சென்ட் போடுறோம், மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் மறுபடியும் என்னாச்சு? நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். போச்சு. இந்த உடல் மேல நமக்கு என்ன இருக்கு? அபிமானம் இருக்கு, உடல் பற்று இருக்கு, யான் எனது என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. இந்த உடம்பு என்ன சொல்றாரு தாய்மானவர்? புலை குடில் அப்படிங்கிறார். என்ன குடில்? புலை குடில். புலைன்னா என்ன? கசாப்பு கடை. என்ன கடை? கசாப்பு கடை. நீங்க உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இந்த உடம்பு புலால் கீழானது. இந்த உடம்புல இருக்கிற தலை முடி இருக்குல்ல, உடம்புல முடி இருக்கு நமக்கு, அதுவும் உதவாது. அதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறோம்? மொட்டை அடிச்சு யார்கிட்ட கொடுக்குறோம்? சாமிக்கு கொடுத்துரு, நீயே வச்சுக்காம. அப்புறம் தோல், அதுவும் உபயோகப்படாது. நரம்பு வேலை செய்யாது. இது மேல நம்ம என்ன வச்சிருக்கோம்னா அதிகமான பற்றுதலை வைத்திருக்கின்றோம். இது எல்லாம் சொல்றாரு தாய்மானவர். இப்போ நான் சொன்னதெல்லாம் யாரை பத்தி சொல்லியிருக்கேன்? நல்லா யோசனை பண்ணிக்கங்க. இவ்வளவு தூரம் சொல்றேன், இந்த உடலை பத்தி கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரை பத்தி சொல்றேன்? நம்மளை பத்தி தான் சொல்றாரு. இந்த இடத்துல உள்ளன்பில்லாத என்னை யாருக்காக அடிமை கொண்டாய்? இறைவன் என்ன பண்றாரா? அடே மடையா பக்தா, நீ என்னை பார்ப்பதற்காகத்தான், என்னை அடைவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றாய். அவரை நினைவுபடுத்துவதற்காக என்ன பண்றாரா? தடுத்தாள் கொள்கின்றார். சுந்தரரை யார் தடுத்தாள் கொண்டது? சிவபெருமான். மாணிக்க வாசகர் அப்படித்தான் சொல்றாரு.
இந்த இடத்துல சொல்றாரு, உள்ளன்பில்லாத என யாருக்காக அடிமை கொண்டாய். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா பொய் அல்லவே, இதனை மெய் என்று நம்பி என் புந்தி செலுமோ பாழிலே. இந்த உடம்பு என்னது? பொய்யா மெய்யா? இருக்கிறதுல பெரிய பொய். ஆனா நான் இந்த உடலை நான் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அடியாரே பாடுறாரு, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இந்த உடம்பு என்னது? மெய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, மெய் என்று நம்பி. ஆனா இந்த உடல் என்னது அப்படின்னா பொய். தாய்மானவர் இன்னொரு இடத்துல பாடுறாரு, பொய்யான பொய்யெல்லாம் பொய்யனா வண்ணமே புகழ வைத்தா என் செய்கேன் பராபரமே அப்படிங்கிறார். இருக்கிறதுலே பெரு பொய்யில மொத்தமான சுத்தமான பொய் என்னதுன்னா நாம தான். பொய் அல்லவே இதனை மெய் என்று நம்பி என் புந்தி செலுமோ வாழிலே. புத்தினா என்னது அப்படின்னா புத்தி. பொய் எது மெய் எது அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியல, இன்னும் நம்மளால பாகுபடுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு பொய் நம்ம என்ன பண்ணுது, ஆட்டி படைக்கின்றது. ஆக்சுவலா பார்க்க போன இந்த உடம்பு பஞ்சபூதங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடம்பு என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் தான். ஆகாசம், காற்று, நீர், அக்னி, நிலம். இந்த 5 பூதங்களால் ஆனதுதான உடம்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை போய் நாம் என்ன பண்றோம், பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்றாரு, அழியாத தேனை அழிகின்ற பாட்டிலில் வைக்கிறோம். தேனுக்கு அழிவு உண்டா? தேன் தேன் சாப்பிட்ற தேன் இருக்குல்ல, அழியாத தேனை அழிகின்ற மட்பாண்டத்தினுள் அழிகின்ற பாட்டிலில் வைக்கிறோம். கண்ணாடி பாட்டில் கீழே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த தேன் உள்ள என்ன ஆயிரும்? வேஸ்டா போயிடும். அதுபோல அழியாத ஆத்மாவை அழிகின்ற உடலில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், இறைவன் நமக்கு வச்சு கொடுத்துருக்கான். சரீரம் அழிகின்றது, ஆனால் உடல் இருக்கின்ற ஆத்மா அழிவதில்லை. தேகம் அழிகின்றது, தேகி என்ன பண்றதில்லை, அழிவதில்லை. அப்போ உண்மையிலேயே நம்ம எது போய் எது மெய்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எதன் மீது நமக்கு பற்று வரும், எதன் மீது நமக்கு ஆனந்தம் வரும் அப்படின்னா இறைவன் மீது தான். சொல்றாரு இந்த இடத்துல, பொய் அல்லவே இதனை மெய் என்று நம்பி என் புந்தி செலுமோ பாழிலே. விளங்காத ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா பாழா போனவன் சொல்றதே கேட்க மாட்டாங்கிறான். சொல்றமா இல்லையா? நம்மளுடைய குழந்தைய பையனே இருக்கான், சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாழா போனவன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி சொல்றாரு, என்ன என் புந்தி செலுமோ பாழிலே. மறுபடியும் மறுபடியும் எங்க போகுது இந்த புத்தி? உடல் மீது தான் போகுது. நாய் வால் இப்படி வளைச்சி விட்டு நேராக வச்சோம்னா அந்த வால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வளைச்சிக்குது. நாய் வாழை நிறுத்த முடியுமா? முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாச்சு, அத்தனை பிறவிகளிலும் நமக்கு பொய் எது மெய்யங்கிறது பாகுபடுத்த தெரியல. இப்படி தெரிஞ்சாலும் நம்மளால நிலையாக அதில் என்ன பண்ண முடியல, ஊன்றி இருக்க முடியவில்லையே. அருணகிரிநாதர் பாடுறார், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படிங்கிறார். 7 கடல் இருக்கிற மணலை கூட எண்ணிடலாம், என்னுடைய பிறவை என்ன பண்ண முடியாது, என்ன முடியாத சாமி. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்லுருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் பல்லசுவராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர கங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான். நான் எடுக்காத பிறவியே இல்லை. ஆனா இப்போ மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடுனா என்ன, முக்தி. அதைத்தான் தாய்மானவர் சொல்றார், பொய் அல்லவே இதனை மெய் என்று நம்பி என் புந்தி செலுமோ வாழிலே துன்பமாய் அலையவோ உலக நடை ஐய ஒரு சொப்பனத்திலும் வேண்டிலே. இனி மற்ற பாதி பாடலை நம்ம மத்தியானம் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த உடல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு, இறை வழிபாட்டிற்கு. இந்திரியங்கள் மனது புத்தி சித்தம் அகங்காரம் பஞ்ச பிராணன் எல்லாமே எதற்காகன்னா இறைவனை வழிபடுவதற்காகத்தான், உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல. உணவு உண்பதற்காக நாம் வாழக்கூடாது, வாழ்வதற்காக உண்ண வேண்டும்.
செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தாய்மானவர் சொல்லிட்டு, இந்த உடல் இழக வேண்டும், எலும்பு உருக வேண்டும், கண்ணில் இருந்து தண்ணி வந்து இறைவனை பற்றி அழுக வேண்டும். என்ன இப்படி எல்லாம் மாற்றி அமைத்து மடைமாற்றம் செய்தால், இதே உடலை வச்சுதான், பொய்யான உடலை வச்சுதான் மெய்யான கடவுளை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். வேற வழி கிடையாது. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பொய்யடா. காயம், பொய்யான காயத்தை வச்சுக்கிட்டு, காற்றடைத்த பைய வச்சுக்கிட்டு தான் மெய்யான இறைவனை நம்ம என்ன பண்ண முடியும். அப்படிதான் பெரியவங்க நடந்திருக்காங்க, அப்படிதான் இறைவனை பார்த்திருக்காங்க. அதனால தாய்மானவர் இந்த பாடல் என்ன சொல்றாரு, இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அன்பினால் மூர்ச்சித்து அன்பருக்கு அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை உள்ளன்பில்லாத என யாருக்காக அடிமை கொண்டாய், புன்புலால் மயிர்தோல் நரம்பு என்பு மொய்த்திடும் கொலை கொடு. இதெல்லாம் மத்தியானம் பார்ப்போம். நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி.